ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தீபம் சமையல். இன்றைக்கி நம்ம கோவில் புளியோதரை எப்படி ஈஸியாக சூப்பராக டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இப்போ ஒரு மசாலா அரைக்க போகிறேன். அதுதான் இதுலேயே பெரிய ஹைலைட்டு. அது என்ன நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஜீரகம், வெந்தயம், மிளகு, காஞ்ச மிளகாய், தனியா இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் மட்டும் அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. ஏன்னா அது அதிகமாக போயிடுச்சுன்னா கசக்கும். இப்போ இது எல்லாத்தையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. ரொம்ப கருப்பாயிடுச்சுன்னா புளி ரசம் கசப்பாயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க. இன்னொரு இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றலைங்க. ஆயில் ஊற்றாமல் நம்ம வறுத்து எடுத்தால் தான் ரொம்ப நாள் வரைக்கும் இந்த புளி ரசம் கெடாமல் இருக்கும். அதனால் ஆயில் ஊற்றாமல் வறுத்து எடுத்துக்கோங்க. கருக விட்டுறாதீங்க. நல்லா வறுத்ததுக்கப்புறம் ஆற வச்சுட்டு அதை நம்ம நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க. அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம அதை தாளிக்கலாம். அதுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் நிறையா ஊற்றிக்கோங்க. அப்போ தான் புளி சாதம் டேஸ்டியாக இருக்கும். கடுகு போட்டு உளுந்து போட்டு தாளிச்சுக்கோங்க. கூடவே காஞ்ச மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாமே காரம் நிறையா சாப்பிடுவோன்றதுனால நிறைய காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கிறாங்க. தூள்லாம் நாங்கள் சேர்க்கல. ஏன்னா நம்ம அதை எண்ணெயில் போட்டு வறுத்துட்டு நம்ம அந்த மசாலாவோட சேர்த்து அரைச்சிக்கலாம். வெங்காயத்தூள் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி கட்டி போட்டு பாருங்கள். ரொம்பவே வாசனையாக இருக்குங்க. இதை ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு கைப்பிடி கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. எல்லாம் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமே நான் ஒரு பெரிய வெங்காய சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். நான் முன்னாடியே ஊற வச்சுட்டேன் அப்படின்றதுனால அது ஈஸியாக கரைச்சிடலாம். நீங்கள் ஊற வைக்க மறந்துட்டீங்க அப்படின்னாக்க சுடு தண்ணியில் புளி போட்டுட்டிங்கனாக்கா ஈஸியாக நமக்கு கரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கரைச்சிட்டு நம்ம இந்த பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் ஊற்றிக்கலாம். கட்டி பெருங்காயத்தை நான் ஏன் முன்னாடியே வறுக்கும்போது போட்டுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ நம்ம இது எண்ணெய் ஊற்றலை, அதனால் ஃப்ரை ஆகாது, அரையும் படாது. எண்ணெயில் நீங்கள் கட்டி பெருங்காயத்தை போட்டு வறுத்துக்கிட்டிங்கனாக்கா ஈஸியாக அரைப்பட்டுரும். இது கூட இப்போ மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி ரசத்தை இதில் ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இப்போ இது தண்ணியாக இருக்கிறது நல்லாவே சுண்டி வரணும். அப்போ நான் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருந்ததுனால நான் சரி இது ரெடி ஆகிடட்டும் அப்படின்றதுனால அரைச்ச மசாலாவை இதில் போட்டுக்கிட்டேன். நீங்கள் ஆனால் அப்படி பண்ணாதீங்க. கடைசியாக சுண்டி வரணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறோமோ அந்த எண்ணெய்லாம் மேலே வரணும். அந்த மாதிரி இருக்க ஸ்டேஜில் நம்ம இந்த மசாலாவை அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கிட்டோம் அப்படின்னாக்கா வாசனையாக இருக்கும். இப்போ பாருங்கள், கடைசியாக நம்ம எப்படி வந்தது அப்படின்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் வரணும். அந்த எண்ணெய் எல்லாமே மேலே வந்துருச்சு பாருங்கள். பார்க்கவே எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை நீங்கள் 6 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் கடலைப்பருப்போ இல்லை வேர்க்கடலை இதில் போடலைங்க. அது போட்டாக்க சீக்கிரமாகவே வீணாக போயிடும் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னாங்க. அப்படின்றதுனால நான் அதை எதுவுமே சேர்க்கல. நான் இதை 6 மாதம் வரைக்கும் வச்சுக்கலாம். ஆனால் நான் 1 மாதம் வரைக்கும் மட்டும்தான் இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அப்புறம் நான் புதுசாக நான் செஞ்சுக்குவேன். நீங்கள் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது சில்வர் பாத்திரத்திலலாம் ஸ்டோர் பண்ணாதீங்க. அப்படி ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாத்திரம் ஓட்டை போட்டுரும். அதனால் நீங்கள் ஒரு பிளாஸ்டிக் டப்பாலையோ இல்லை கிளாஸ் பாட்டில்ஸ் ஏதாவது வச்சிங்கன்னா அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். புளி சாதத்துக்கு சைடிஷாக நான் இன்றைக்கி பருப்பு துவையல் தான் செஞ்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் துவையல், பருப்பு துவையல், இல்லை வடகம், அப்பளம் இதில் எது வேணாலும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அருமையாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.